Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் நீட் கவுன்சிலிங் மூலமாக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நீங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்போம். அதர் ஸ்டேட்ஸை பற்றின நிறைய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்போம். அதனால் அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அதனால் வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள வந்துருக்கோம். அதாவது நமக்கு வந்து நீட் ரிசல்ட் வந்து எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இதில் டவுட்ஸ் இருக்குது. ஏன்னா எப்பயுமே ஒரு டேட் வந்து சொல்லுவாங்க, அந்த டேட்டில் வந்து ரிசல்ட் வர மாட்டேங்குது சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேரண்ட்ஸே நமக்கு கேட்டிருந்தீங்க. அதுக்கு முன்னாடி சப்போஸ் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும் அப்படின்னா, சரியா, சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப், அதாவது நீங்கள் நல்ல மார்க் எடுத்திருப்பீங்க, ஆனால் வந்து அந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து சரியான விதத்தில் உங்களால் ஃபாலோ பண்ண முடியாமல் மேபி இருக்கலாம். சரியா, யாராவது நல்ல இதில் வந்து தெரிஞ்சவங்க கூட இருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். சப்போஸ் உங்கள் கூட யாருமே இல்லை, நீங்கள் பண்ணுங்கள் சார் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் எப்போ வேணால் தொடர்பு கொள்ளுங்கள். நாம் பண்ணுற சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம சும்மா நீங்கள் நெட் சென்டரில் உட்காந்து பண்ணுற மாதிரியோ இல்லை சேவை மையத்தில் பண்ணுற மாதிரியோ கிடையாது. சரியா, அதாவது எந்த காலேஜில் எக்ஸஸாக ஃபீஸ் வந்து அதிகமாக வாங்குவாங்க அந்த காலேஜை நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த காலேஜை நம்ம பின்னாடி போட்டு எந்த காலேஜில் ஃபீஸஸை அவாய்ட் பண்ணி, அதாவது எக்ஸஸ் ஃபீஸஸை அவாய்ட் பண்ணி எந்த காலேஜ் வந்து இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம நினச்சி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி காலேஜை வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்து இந்த மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங்கை கரெக்டான விதத்தில் நம்ம நினச்சி பார்த்தா உங்களுக்கு வந்து கொடுக்க முடியும். எப்படி சார் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். நாங்கள் 7-8 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறனால நம்மளோட பசங்க எல்லா காலேஜ்லையும் படிக்கிறாங்க. எந்த காலேஜில் எப்படி நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற அப்டேட் எல்லாமே நமக்கு தெரிஞ்சுக்கிறதுனால அதை பேஸ் பண்ணி நம்ம என்னாச்சு பார்த்தா உங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் கொடுப்போம். அதனால் அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணால் தொடர்பு கொள்ளுங்க. ஓகே, அதாவது ஜூலை 20க்குள்ளே நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிசல்ட் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஏதாவது டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இப்போ லாஸ்ட் இயர் இல்லை அதுக்கு பிஃபோர் இயர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கேஸ் வந்து போட்டிருப்பாங்க. சரியா, இங்கே பிரச்சனை அங்கே பிரச்சனை அப்படின்னு சொல்லி தான் அந்த கேஸ் வந்து ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு தான் என்னாச்சு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரும் சரி, அதுக்கு பிஃபோர் இயரும் சரி, அதுக்கு பிஃபோர் இயரும் சரி கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருந்துச்சு. சரியா, ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து நீட் எக்ஸாம் வந்து பேப்பர் வந்து வெளியில் லீக் ஆச்சு, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சுன்னு சொல்லி தான் நமக்கு நீட் எக்ஸாம் வந்து வச்சுருந்தாங்க. அதில் சில பிரச்சனைகள் வந்து இருந்தாலுமே ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது முக்கியமாக மெயினாக வேறு எந்த பிரச்சனையுமே இல்லை. மேக்ஸிமம் வந்து யாருமே இதில் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணவே இல்லை. ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே என்னாச்சு பார்த்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணிட்டாங்க. சரியா, மற்றபடி நமக்கு வந்து எந்த வித தடையும் இல்லாமல் தான் போயிட்டுருக்கு இது வரைக்குமே. சரியா, அதனால ஜூலை 20 வரும்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா ஜூலை 20 வரும் அப்படின்னு சொல்லி நினச்சி பார்த்தா சொல்லியிருக்காங்க. சரியா, அப்படி வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எப்பயுமே வந்து எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் வந்து பேஸ் பண்ணி நிறைய கவுன்சிலிங் வந்து பேரலாக பசங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் மற்ற எல்லா கவுன்சிலிங்குமே முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் இந்த எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்கே முடியும். சரியா, அந்த அளவுக்கு வந்து டிலே ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் இந்த வருஷம் சரியான நேரத்தில் இந்த எம்பிபிஎஸ் அதாவது மார்க், நமக்கு நீட் மார்க் வந்து கரெக்டாக நமக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. ஜூலை 20 நமக்கு வந்து நீட் ரிசல்ட் வந்து வந்துடும். இல்லைன்னா ஜூலை 20 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி தமிழ்நாடு கவுன்சிலிங் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரியா, எப்படி இருந்தாலும் நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு நீட் ஸ்கோர் கார்டு நமக்கு கண்டிப்பாக அவசியமாக இருக்கும். அதனால தான் நான் நிறைய பேர்த்திட்ட எனக்கு கால் பண்ண பேரண்ட்ஸ் நிறைய பேர்த்திட்ட சொன்னது என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணுங்கள், இல்லை எதுவுமே பண்ண வேணாம், நமக்கு எப்படி இருந்தாலும் இன்னும் 1.5 மந்த் என்னாச்சு பார்த்தா டைம் வந்து கொடுப்பாங்க. சரியா, அதனால கொஞ்சம் பொறுமையாக அதை பண்ணிக்கலாம். ஏன்னா நீட் ஸ்கோர் கார்டு கண்டிப்பாக நமக்கு தேவை. அப்போ நீட் ஸ்கோர் கார்டு இல்லாமல் அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்க முடியாது. அப்போது ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணணும்ல. அப்போ நீட் ஸ்கோர் கார்டு வந்தோடனே நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தேன். சரியா, நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. அதே மாதிரி ஆல் இண்டியா கவுன்சிலிங் இன்னும் ஓப்பன் ஆகலை. நம்ம வந்து எம்சிசி வெப்சைட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த என்டிஏ வெப்சைட்டை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. இதில் தான் முக்கியமான அப்டேட்ஸ், முக்கியமாக அதாவது ரிசல்ட்டை பற்றின அப்டேட்டும், ரிசல்ட்டில் ஏதாவது டிலே ஆச்சுனாலும் இந்த இடத்துல என்னாச்சு பார்த்தா உங்களுக்கு வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. சரியா, அதனால் என்டிஏ வெப்சைட்டை நீங்கள் நல்லபடியாக ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.